ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம சிவகார்த்திகேயன் பற்றின ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, நம்ம சிவகார்த்திகேயன் அவர்களுடைய 27வது படமான அமரன் படத்தை பற்றி நம்மளுக்கு தெரியும். ஆல்ரெடி டீசர் வீடியோ ஒன்று பார்த்துருக்கோம். ஸோ அந்த படத்தில் இருந்து அதுக்கு அடுத்த படமான நம்ம ஏஆர் முருகதாஸ் கூட ஒர்க் பண்ண அந்த படத்தை பற்றின ஒரு சின்ன அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. சின்ன அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு மேசிவ் ஒரு சேஞ்ச் அப்படின்னு தான் சொல்லணும். ஆமாங்க, நம்ம சிவகார்த்திகேயன் வந்து இது வரைக்கும் அவர்களுடைய நடிப்பு எல்லாத்தையும் நம்ம நிறையாவே பார்த்துருக்கோம். ஸோ ஒரு படங்களில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு நடிப்பை இப்போ ரீசெண்டாக அவர் கொண்டு வந்துட்டுருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். மாவீரனாக இருக்கட்டும், டாக்டராக இருக்கட்டும், அயலானாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் சூப்பராக அவருடைய ஆக்டிங்கை கொடுத்துட்ருக்காரு. ஸோ அந்த வரிசையில் பார்த்திங்கன்னா நம்ம அமரன் படத்தில் ஒரு மிலிட்ரி ஆஃபீஸராக நடிக்கிறாரு. அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டராகவே அவர் மாறி இருக்கார், அதாவது வாழ்ந்திருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம SK23 நம்ம ஏஆர் முருகதாஸோடைய டைரக்ஷனில் வரப்போகிற படத்துக்காக அவர் நடையவே சேஞ்ச் பண்ணியிருக்காரு அப்படின்ற ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, இதில் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா இப்போ ஒருத்தருக்கு ஒரு ஸ்டைல் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம உதாரணத்துக்கு நம்ம தலைவர் ரஜினிகாந்தாக இருக்கட்டும், நம்ம கமலஹாசனாக இருக்கட்டும், அவங்களுக்கு ஒரு வாக்கிங் ஸ்டைல் அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி நம்ம சிவகார்த்திகேயன் ஒரு வாக்கிங் ஸ்டைல்னு இருக்கும். ஸோ அதை டோட்டலாக சேஞ்ச் பண்ணி படத்துக்காக தன்னை முற்றிலும் மாற்றிருக்காரு அப்படின்ற ஒரு அப்டேட்டை படக்குழுவிலிருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படத்துக்காக அவருடைய உடம்பை மட்டும் குறைச்சது இல்லாமல், அதாவது உடம்பை கரெக்டான ஒரு ஃபிட் லெவல் கொண்டு வந்தது இல்லாமல், அவரோட நடையாக இருக்கட்டும், அவருடைய மேனரிசமே டோட்டலாக சேஞ்ச் பண்ணுற ஒரு படமாக இந்த SK23 இருக்கும் அப்படின்றத ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ இது SK ஃபேன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்கும். ஏன்னா அவர் இவ்வளோ இறங்கி செய்கிறாருன்னா அது கன்ஃபார்மாக ஒரு மாபெரும் ஹிட்டாக இருக்கும் அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அந்த படத்துக்கு நான் வந்து வெறித்தனமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு காம்போ வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ அந்த மாதிரியான ஒரு காம்போ நம்ம ஏஆர் முருகதாஸ், நம்ம அனிருத், நம்ம SK காம்போ. ஸோ செம ஹிட் ஆகணும் அந்த காம்போ. நான் அதுக்காக கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஸோ நீங்கள் யார் இந்த காம்போக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றத நம்ம கமெண்டில் சொல்லிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்னைக்குள்ள வீடியோ. இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இந்த விடைபெறுது உங்கள் ஜஸ்வின். பை ஃப்ரெண்ட்ஸ், இன் நெக்ஸ்ட் வீடியோ.